அன்பு யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இயற்கையாக நிகழும் ஒரு தொடர்பு. இனம், மதம், மொழி, தோஷ பாகுபாடு இன்றி நம்மையே அறியாமல் மனதில் தோன்றும். உதாரணமாக சுயநலமற்ற நண்பர்கள் அமைவது. பாசம் ஏதாவது ஒரு இரத்த சம்பந்தமான நெருங்கிய அல்லது ஒன்றுவிட்ட உறவில் ஏற்படும் பாச பிணைப்பு. இதில் சுயநலமும் உண்டு. எதிர்பார்ப்பு இன்றி நேசம் வருவது. எல்லா மனிதர்கள் மீதும் வரலாம். எல்லா உயிர்கள் மீதும் வைக்கப்படுவது. எல்லா உயிர்களும் நலம் பெற எண்ணம். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உதவுவது. எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அக்கறை காட்டுவது. பாசம் நெருங்கிய உறவுகள் மீது நேசம் வைப்பது. இரத்த உறவுகள் மீது வைப்பது. உயிர் தோழமை மேல் வைப்பது. தாய் தந்தை அவர்களின் மகள் மீதும் மகன் மீதும வைக்கும் நேசம். குழந்தைகள் அவர்களின் தாய் தந்தை மீது வைப்பது. இப்படிப்பட்ட உறவுகள் என்ன செய்தாலும் மன்னித்துவிட தோன்றும். என்னுடைய என்ற உடைமையாக கருதும் உறவின் மீது வரும் நேசம். ஆண் பெண் உடல் மற்றும் மனரீதியான ஈர்ப்பால் வைக்கும் நேசம் தான் காதல். ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய உரிமை பொருளாக நினைப்பது. ஒரு பெண் தன் தாய் மீது வைப்பது பாசம். தன் மாமியார் மீது வைப்பது அன்பு. ஒரு பெண் தன் மகள் மீது வைப்பது பாசம். மருமகள் மீது வைப்பது அன்பு. கணவன் அல்லது காதலன் தன் மனைவி அல்லது காதலி மீது வைப்பது காதல். ஒரு ஆண் தன் அம்மா மீது வைக்கும் அன்பு தான் பாசம். தன் குழந்தைகள் மீது வைப்பது பாசம். அதீத அன்பே பாசம். தன் மனைவி மீது வைப்பது காதல். தன் ஓட்டுநர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அன்பு. ஒன்று சிலருக்கு அன்பு மட்டும் தான் தெரியும். பிள்ளைகள் மீதும் மனைவி மீதும் பணியாட்கள் மீதும் பறவைகள் மீதும் ஒரே மாதிரியான அன்பு மட்டுமே செலுத்துவார்கள். பாசம் காதல் பற்றி இவர்களுக்கு தெரியாது. 2 நச்சு மனிதர்கள் யார் மீதும் அன்போ பாசமோ காதலோ கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அவைகள் தெரியாது. 3 சில உறவுகள் நெருக்க உறவுகளிடம் பாசம் காட்டுவார்கள். ஆனால் மற்ற யாரிடமும் அன்பை காட்ட மாட்டார்கள். அன்பு என்பதும் ஒரு உணர்வு தான். ஆனால் அன்பு உணர்வாக மட்டும் போய்விடாது. எதிரியை கூட வீழ்த்தி விடும் ஆயுதம் அது. உலகையே ஆட்டி வைக்கும் மந்திரம் அது. உயிரையும் கொடுக்கும் உன்னதம் அது. எல்லா உயிர்களுக்கும் புரியும் ஒரே மொழி அன்புதான்.